ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான தேன் நெல்லிக்காய் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு வெல்லத்தில் பாதி அளவு மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடிச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டோன்னா இந்த வெள்ளை கட்டிகள் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு மண் எதுவும் இல்லாத வெள்ளைப்பாகு கிடைக்கும். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா நெல்லிக்காய் வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நெல்லிக்காவை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டு விதைகளை நீக்கி எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்சுருந்த சக்கரை பாகில் இந்த நெல்லிக்காவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா பாகில் வெந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாகு இல்லாமல் நெல்லிக்காவை மட்டும் வடித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இது நெல்லிக்காய் வெந்த பாகு. நம்ம ஜூஸ்லாம் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இப்போது அது கூட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் எல்லா நெல்லிக்காயிலையுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான தேன் நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.